விசுவாசத்தில் ஒரு தளர்ச்சி வரக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தில் என்ன வரக்கூடாது? தளர்ச்சி வரக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நம்ம விசுவாசத்தில் சோர்ந்து போகாதபடி நிற்பதுதான் சத்துருக்கு விரோதமாய் எடுக்கிற முதல் முயற்சி. சத்துருவை ஜெயிப்பதற்கான முதல் முயற்சி. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னாரே, அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்திலே அசந்து போகாமல், தளர்ந்து போகாமல் எதிர்த்து நில்லுங்கள் என்று அர்த்தம். விசுவாசத்தில் நீங்கள் தளர்ந்து போவதற்கு, சோர்ந்து போவதற்கு, விசுவாசத்திலே குன்றி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? தளர்ந்து போவாதீங்க. விசுவாசத்தை மாத்திரம் தளர்ச்சி அடைய விட்டுறாதீங்கன்னு கர்த்தர் சொல்றார். நாம் தளர்ந்து போகாமல் இருப்போமானால் ஏற்ற காலத்திலே அறுத்துக்கொள்வோம். நாம் தளர்ந்து போவோமானால் ஏற்ற காலம் வரும்பொழுது, அறுவடைக்கான காலம் வரும்போது அறுக்க முடியாது. கையில் ஒரு பலனும் பெறாம அப்படியே ஏமாந்து போய் நிற்கணும். அப்ப தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற வேண்டும் என்றால், ஏற்ற காலத்தின் அறுவடையின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் என்ன செய்யணும்? நம்ம சோர்ந்து போகாதிருப்போமாக. ஏற்ற காலத்தில் நீங்கள் நன்மையை அறுவடை செய்யும்படி சோர்ந்து போகாதிருப்போமாக. ஒருத்தர் பார்த்து நாம் சொல்ல வேண்டும், சோர்ந்து போயிடாதீங்க, தேற்றுங்க அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்படி கூடி வருவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சபை கூடி வருவதனுடைய நோக்கம் ஒருவரை ஒருவர் தேற்றுவதற்காக. ஆமென்.